சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக பாராளுமன்றத்தினுடைய வரிசைப்படுத்தலில் 3வது இடத்தில் இருக்கின்றது. இதுதான் முதல் தடவை. அந்த பாராளுமன்ற உறுப்பினர் யார் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இது சம்பந்தமாகவும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை மீது ஒரு வழக்கு தாக்கல் பதிவு செய்யப்பட்டு அது இன்று விசாரணைக்கு வந்திருந்தது. இந்த வழக்கு என்ன வழக்கு, எதற்கு விசாரணைக்கு வந்தது அப்படின்ற சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க. பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக தரவரிசைப்படுத்தல் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த தரவரிசைப்படுத்தல் இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மீது இன்று வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்திருந்தது. அதாவது சமூக ஊடகங்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவோடு சேர்ந்து இன்னும் 2 வைத்தியர்கள் ஒரு சிலர் நபர்கள் மீது அவதூறு பரப்பினார்கள் சமூக ஊடகங்களின் ஊடாக அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு பதியப்பட்டு அந்த வழக்கு முதலாவது விசாரணை முடிந்து முதலாவது விசாரணையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாகவும் மற்ற வைத்தியர்களுக்கு ஆதரவாகவும் சட்டத்திறனிகள் ஆகியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இன்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த வழக்கில் ஆஜராகவில்லை அப்படி என்று சொல்லியும் எதிர்வருகின்ற தவணையில் நிச்சயமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஆதரவாக வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சமூக ஊடகங்களில் ஒரு சட்டத்தரணி, பெண் சட்டத்தரணி ஒருவர், அதே மாதிரி இன்னொரு ஆண் சட்டத்தரணி, அவர் ஆங்கில மொழியில் பேசியிருந்தார். அவர் வேறொரு சிங்கள இனத்தவரா அல்ல தமிழரா எனக்கு தெரியல. சரி, இது சம்பந்தமாக ஊடகங்களில் பெரிய ஒரு செய்திகளாக பேசப்பட்டது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய வாய்க்கு பூட்டு போட்டு விட்டார்கள். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை இனிமேல் பொது வழிகளில் அல்ல சமூக ஊடகங்களில் பேச முடியாது, இப்படி நிறைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக பேசப்படுகிறது. அண்மையில் கூட இந்த கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் பிரதேசவாதத்தை டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பேசிவிட்டார் அப்படின்ற ஒரு கருத்து பேசப்பட்டது. அதுக்கப்புறமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பிரதேசவாதம் பேசினாலும் கிளிநொச்சி பகுதி மக்கள் அவர்கள்லாம் கல்வி தகமையில் கூடியவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதையும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நிரூபித்திருந்தார். அதாவது பிள்ளைகளினுடைய தாய் தந்தையனுடைய வரலாறு எடுத்து பார்த்தால் அவர்கள் எந்த பகுதி அப்படி என்ற விஷயங்கள் இப்படி தொடர்ச்சியாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய கருத்துக்களில் எங்கேயாவது ஒரு சிறு பிள்ளை பிடித்து அந்த பிள்ளைகளை பெருப்பித்து ஊதி பெருப்பித்து அவரை ஒரு கூடாத நபராக அல்லது இந்த சமூகத்துக்கு அவர் இது தவறான வழியில் சமூகத்தை நடத்துகின்ற அரசியல்வாதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுகின்ற ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய ஆட்கள் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இதுதான் நிஜமான உண்மை. இதில் நான் நேற்றைக்கு போய் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம்தான். அதாவது ஊழல்வாதிகள் எல்லாருமே இப்பொழுது தங்கள் பக்கம் இருக்கின்ற பிழைகளை இல்லை என நிரூபிப்பதற்காக எப்படியாவது சட்டத்துக்குள் இருக்கின்ற ஓட்டைகளை பிடித்து அல்லது கொஞ்சம் பெரிய பெரிய சட்டவாளர்களை பிடித்து அதனூடாக தாங்கள் நல்லவர்கள் அல்லது ஊழல்வாதிகள் அற்றவர்கள் அப்படின்றத நீதிமன்றத்தின் ஊடாக நிரூபித்து விட்டால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய வாயை மூடிவிடலாம் அப்படின்றதுக்காக பலர் பல்வேறுபட்ட முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய வடபகுதியில் எவ்வளவோ பிரபல்யமான சட்டத்திறனிகள் எல்லாமே இருக்கிறாங்க. அதனை தாண்டி வேறு வேறு மாவட்டங்களில் இருந்து கூட யாழ்ப்பாணத்தில் ஒரு சிலருக்காக ஒரு சில ஊழல்வாதிகளா அல்லது ஊழல் செய்தவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு வேறு வேறு இடங்கள்ல இருந்து நிறைய புதிய புதிய சட்டத்திறனிகள், தெரியாத சட்டத்திறனிகள் எல்லாரையுமே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வடபகுதியில் பெரிய பெரிய சட்டத்திறனிகள் இருக்கிறார்கள். அவர்களை கடந்து வேற்று மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டத்திறனிகள் வருகின்ற பொழுது சரி பார்க்கலாம். இது அதில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு கருத்தை அவருடைய சமூக ஊடகத்தில் பகிர்ந்தார். அதாவது இன்னும் வழக்குகள் வேணும் அல்லது இன்னும் புதிய புதிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் இன்னும்
வழக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்னும் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். ஆனால் உண்மையில ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம்தான், அதாவது இந்த ஊழல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு களமிறங்கியவர் தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். அண்மையிலேயும் ஒரு வழியில் தன்னுடைய மனக்குமுறலை சொல்லியிருந்தார். அதாவது இந்த ஊழல்வாதிகளை கண்டுபிடிப்பது மட்டுமில்லாமல் இந்த ஊழலுக்கு எதிரான இந்த அரசியல் பயணத்தில் இறுதி வரை தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை இந்த ஊழலை ஒழிப்பதற்காக நான் போராடுவேன் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஏற்றுக்கொண்டாலும் சரி, மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இருக்கின்ற ஊழல்வாதிகள் அவ்வளவு பேரும் தங்களை நல்லவர்கள் என காட்டிக் கொள்வதற்காக தாங்கள் ஊழல் செய்யாதவர்கள் என்பதை இல்லை என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டால் தாங்கள் நல்லவர்கள் அப்படின்னு சமூகத்தில் வெளியில் தெரியலாம் என்பதற்காக சட்டத்தை நாடுகிறார்கள் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. அதனையும் தாண்டி தன்னுடைய தான் முன்னுக்கு வைத்த காலை பின்னுக்கு வைக்காமல் தொடர்ச்சியாக இந்த ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு தன் மீது விழுகின்ற அத்தனை வழக்குகளையும் வழக்குகளாக வேண்டிக் கொண்டு அத்தனை வழக்குகளும் ஊழல்வாதிகளை பொறுத்தவரையில் தாங்கள் வென்றிடுவோம் அப்படின்னு நினைச்சாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. சரி, எங்கேயாவது ஒரு சிலர் சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இப்போ இருக்கின்ற அரசியலில் நீதிமன்றமோ அரசாங்கமோ ஊழலுக்கு எதிரானவர்களுக்கு ஆதரவாகவோ அவர்களை வெளியில் விடுவதற்கு அரசாங்கமும் தயாரில்லை, சட்டமும் தயாரில்லை, நீதவான்களும் தயாரில்லை. அதனால் யாரும் பொய் சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல கட்டாயம் மாட்டுவாங்க, சட்டம் தன் கடமையை செய்யும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மீது அவருடைய வாயை பூட்டி விட்டமண்டோ அல்லது சமூக ஊடகத்தில் அவருடைய பகிர்வை நாங்கள் தடை செய்யலாம் அப்படின்னு சொல்லியோ நினைக்கலாம். எல்லாத்துக்குமே நான் தொடர்ச்சியாக சொல்லுதான், எங்கேயோ ஒரு இடத்துல கட்டாயம் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் செய்கின்ற ஊழல்கள் யார் செய்தாலும் சரி, ஒரு நபருக்கு எதிராக செய்யவில்லை, எவ்வளோ பாவப்பட்ட ஏழை மக்களுக்கு எதிராக செய்கிறீங்க, அதுக்கு ஆண்டவன் கணக்கில் பதில் உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இலங்கை பாராளுமன்றத்தினுடைய வரலாற்றில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற தரவரிசைப்படுத்தலில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் 6ஆம் இடத்திலிருந்து முன்னேறி 3ஆம் இடத்துக்கு வந்திருந்தார். இந்த 6ஆம் இடத்துக்கு வருகின்றதுக்கான காரணம், முதல் 5ஆம் இடத்தில் இருந்தார். இந்த வெளிநாடுகளுக்கு பிரயாணம் ஒன்றை மேற்கொண்டதன் விளைவாக அவருடைய அந்த தரவரிசைப்படுத்தல் பின்னோக்கி போயிருந்தது. அதாவது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வந்திருந்தார். மீண்டும் இப்போ இடம்பெற்ற இந்த தரவரிசைப்படுத்தலை 225 பேர் இருக்கின்ற இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் 3வது இடத்துல இருக்கிறாரு. 1வது இடத்துல பிமல் ரத்நாயக்கவும், 2வது இடத்துல ரவி கருணாநாயக்கவும் இருக்கிறாங்க. அதுக்கு எத்தனை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இருக்கிறாரு. நலிந்த ஜெயதிசா 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. உண்மையில எவ்வளவுதான் யார் என்ன செய்தாலும் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக, தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக, தமிழ் மக்களுக்காக தன்னை தைரியமாக பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு பாராளுமன்றத்தில் பேசுகின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தரவரிசைப்படுத்தல் அப்படின்ற பொழுது இது எதன் அடிப்படையில் செய்யப்படுதுன்னு சொன்னால், பாராளுமன்றத்தினுடைய வருகை, பாராளுமன்றத்தில் சிறப்புரிமையை பயன்படுத்தி பேசுகிறது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன தலைப்புகளில் பேசுகிறது, இந்த இப்படி ஒரு சில தகமைகளின் அடிப்படையில் தான் இந்த தரவரிசைப்படுத்தல் செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் டாக்டரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படி என்ற விஷயம் இப்போ பேசுபொருளாக இருக்கிறது. அதில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய உண்மையின் நேர்மையும் தோற்றதா அல்ல தோற்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுக்கான சரித்திரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்றைக்குமே உண்மையும் நேர்மையும் என்றைக்கும் கொஞ்சம் சிலோவாக தான் தன்னுடைய தாமதமாகத்தான் போய் சேரும். ஆனால் போய் சேருகின்ற பொழுது சரியான பாதையில் கரெக்டாக
எப்படி போய் சேரணுமோ அப்படி போய் சேரும் அப்படின்றதுக்குள்ள மாற்றுக்கிறதுல அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய இந்த நடவடிக்கைகள் அல்லது இந்த ஊழல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் பாராளுமன்றத்தில் வந்து தமிழர்களுக்காக கதைப்பது இன்றைக்கும் இந்த IMF கடன் அவங்களுடைய நிதிய அதிகாரிகளோடு கதைக்கின்ற பொழுது கூட வடபகுதி தமிழர்களினுடைய பிரச்சனைகளை பிரதிநிதித்துவப்படுத்தித்தான் அவர் பேசியிருந்தார் அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். எத்தனையோ பாராளுமன்றத்துக்கு எத்தனையோ அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இருந்தாலும் இங்கே போவதற்கு யாருமே போகவும் இல்லை, யாருமே தமிழர்களுக்காக குரல் கொடுக்கவும் இல்லை. எல்லாருமே அவர்கள் வந்து அரசியல் பயணம் இருந்தாலும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மட்டுமே இந்த IMF பிரதிநிதிகளுடன் நின்று போய் எங்களுடைய வடபகுதி மக்களுக்கான தேவைகள் குறித்தும் இது சம்பந்தமான விஷயங்கள் குறித்தும் பேசிய விடயங்களும் இன்று சமூக ஊடகங்களில் அவருடைய வலியொலிகள் வந்து பகிர்ந்திருந்த விஷயங்களையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் இன்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் காணக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய இந்த தலைவர்சல் 3 பற்றி உங்களுடைய வாழ்த்துக்கள், அதை மற்றும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.